குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 3/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:11 திதி இன்று காலை 8:51 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இரவு 7:25 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். நாம யோகம் பிற்பகல் 2:06 வரை வியாகதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இரவு 9:30 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை. மாலை குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று இரவு 7:25 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி வழிபாடு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. புனித வெள்ளினா எல்லாருக்குமே தெரியும். இன்றைய நாள் நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. வீட்டில் பணவரவு அதிகரிக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் அரசு விடுமுறை. மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு. அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், அங்காரகன், சனி பகவான். மேஷத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா காலையில் 6:28 துலா ராசிக்குள் பிரவேசம். மீன ராசிக்கு சந்திராசிரமம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கும்பத்தில் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். சரி, மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் பணவரவு அதிகரிக்கவும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும், நிம்மதியான வாழ்க்கை வாழவும் மகாலட்சுமி அருள் நிச்சயமாக கட்டாயமாக தேவை. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் அனைத்து வழிபாட்டிலும் மகாலட்சுமியை முன்னிறுத்தி தான் நம்ம செய்வோம். முழுமனதோடு தாயாரை வணங்கும்போது அவள் நமக்கு அனைத்து வளங்களையும் அளித்து காப்பாள். அதே போல் தாயாரை வணங்கும்போது அவளுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை, மலர்களை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. எப்படியெல்லாம் செய்யலாம், தடைகளை எப்படியெல்லாம் படிக்கற்களாக மாற்றலாம், வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயத்தை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. காலையில் எழுந்த உடனே ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யலாம். நிறைய பண வரவை தரும். அதே போல் அதிர்ஷ்டம் நிறைந்த வாஸ்து குதிரை அது வைக்கலாம். அதே போல் செல்வ வளம் பெருகிறதுக்கு நம் அனைவருக்கும் ஜாதிக்காய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜாதிக்காய் பண ஈர்ப்பு தன்மையை நமக்கு கொடுக்கும். சரி, அது எப்படி செய்வது? அதை நம்பிக்கையோடு செய்யணும். இந்த ஜாதிக்காய் மேலே ஒரு தோல் மாதிரி வரும். அது ஜாதி பத்திரின்னு ஜாவித்திரின்னு சொல்லலாம். அந்த ஜாதி பத்திரியை வாங்கிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு தன ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை எப்படி செய்யணுன்னா, அதை கொண்டு மாலையாக கோக்கணும். ஒற்றைப்படையில் மாலையாக கோத்து மகாலட்சுமியினுடைய படத்துக்கு போட்டு, மகாலட்சுமி எண்ணிக்கைலாம் இது கிடையாது, ஆனால் ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். இப்போ 21 31 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரணும். 11 108 54 இல்லைன்னா 51 அந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படையில் மாலையாக கட்டி
அந்த மகாலட்சுமியிடம் வைத்து மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லணும். அதே மாதிரி சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமியினுடைய ஓம் ஸ்ரீம் இரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படின்னு சொல்லலாம். இல்லை எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, மந்திரமே வாயில் நுழையாதுங்கன்னு சொல்கிறவங்க ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதையே 108 முறை சொல்லி பூஜை செய்யலாம். இன்றைக்கி நல்ல வெள்ளி, இன்றைக்கி புனித வெள்ளி. இன்றைய தினம் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை செய்யுங்க. அனைத்து தடைகளையும் உடைத்து படிக்கற்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த நாளை எல்லோரும் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயமாக பொருள் வரவு நன்றாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சவாலான வேலையை கூட திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதே மாதிரி வெளி உணவுகள் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நண்பர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள், லாபம் நிறைந்த நாள், சுகமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். வேலை சார்ந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் விலகும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களை பற்றிய புரிதல் நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உருவாகும். அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணங்கள், நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வர்த்தக துறையில் மட்டும் சிந்தித்து கொஞ்சம் செயல்படுத்துங்க. ஏன்னா பணம் போடுறது, பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த வர்த்தகத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க மட்டும் இன்றைக்கி சிந்தித்து பணம் போட்டால் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சிறு சிறு வேலையில் சிறு சிறு தொழில் செய்கிறவங்க அதுக்கெல்லாம் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி கதை, கட்டுரை, எழுத்துத்துறை சார்ந்த இந்த கற்பனை துறை சார்ந்தவர்கள் மட்டும் இன்றைக்கி சிந்தனைகள் அதிகரிக்கும். அதனால் நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பிள்ளைகளின் வழியில் அலைச்சலும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலம் நல்ல ஒரு மேன்மையும் வருவாய் வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. நட்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி அந்த வேலையாட்களிடம் அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். கலை சார்ந்த பணிகளில் ஒரு புதுமையான அனுபவம் ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் இறை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியம். அதாவது தாயாரின் ஆரோக்கியம், பயணம் செல்லும்போது வேகத்தை கட்டுப்படுத்துவது, பணம் விஷயத்தில் கவனமாக இருப்பது, இந்த 3 விஷயத்திலும் கவனத்தை செலுத்துவது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவினர்கள் வருகை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. தன வரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகனம் இதை வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளெல்லாம் நிறைவேறுகின்ற நாள். பூரம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகளின் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பொருள் சேர்க்கை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம். கேளிக்கை சார்ந்த விஷயங்களால் சேமிப்புகள் குறையும். மனதில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் அதனால் ஒரு உங்களுடைய சேமிப்பெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிந்தனைகளால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் சிறப்பாக இருக்க. உங்கள் ராசிக்குள்ளாரே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் குறையும். ஊழியர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோகம் பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. என குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் வராத பணம் இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த ஒரு சிந்தனைகள் மேம்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் சில முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இனம் புரியாத சில நினைவுகள் மூலம் கவலைகள் தோன்றி மறையும். இன்றைய நாள் துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசையின் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எதிலும் உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மனதில் நினைத்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறுகின்ற நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திர காரியங்கள்லாம் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடன் வேலை பார்ப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்கள் அத்தனையும் இன்னைக்கு ஈடேறும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு கொஞ்சம் குறைகின்ற தன்மை உண்டு. அதனால் அந்த செலவை உண்மையான செலவாக இருந்தால் செய்யுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுகின்ற நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பெல்லாம் இன்னைக்கு குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சகோதரர்கள் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும். அதே மாதிரி எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களால் சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே போல் நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல், பண விஷயம், அதே மாதிரி கணவன் மனைவிடைய ஆரோக்கியம் எல்லாத்திலுமே இன்றைக்கி கவனமாக இருங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சல்கள் ஏற்பட, உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிர்வாக பணிகளில் சிந்தித்து முடிவெடுத்து செயல்பாடு இருக்கட்டும் இன்றைக்கி. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேகத்தை விட விவேகத்தோடு பயணம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதிசய வடகிழக்கு அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.